அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நான் வந்து இஞ்சி மிட்டாய் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி இஞ்சி வந்து 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டேன். மொத்தமாக வாங்கி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா மண் இல்லைனா ஏதாவது அழுகல் இருந்துச்சு அப்படின்னா மொத்த இஞ்சியும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்போவுமே மொத்த இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ அதுலேருந்து இஞ்சி மிட்டாய் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் தொலியெல்லாம் சீக்கிரம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மொத்த இஞ்சிலையும் இருக்கக்கூடிய தொலி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சியில் இருக்கக்கூடிய தொலி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து அளந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு இருக்கோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை தேவைப்படும். அதனால் நான் வந்து ஒரு கப்பில் வந்து அளந்து பார்த்துக்க போகிறேன். இஞ்சி கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு பார்த்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நான் வந்து ஏற்கனவே வந்து இஞ்சி மிட்டாய் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து வெள்ளை சீனி சேர்த்து செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த தடவை வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வந்து இஞ்சி மிட்டாய் வந்து ட்ரை பண்ணேன். இஞ்சி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வந்திருக்கு. இஞ்சி மிட்டாய் பண்ணுறதுக்கு இதை அப்படியே சேர்க்கலாம், அப்படி இல்லைனா வடிகட்டியும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வடிகட்டிக்கிறேன். ஏன்னா அப்படியே சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா இஞ்சி சக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்த மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படி கட்டியாகவே நான் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சீனி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி சேர்க்காம நான் வந்து பாதி அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி சாறு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு தான் இருக்கும். அதே 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து இனிப்புக்கு என்ன சேர்க்க போகிறோன்னா, நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால அதிகமாக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/4 கப்பு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 கப்பு அளவுக்கு வருது. அரைச்சி இஞ்சி கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி சாறு கட்டி எடுத்தேன் பார்த்திங்களா, ரெண்டையும் சேர்த்தாலும் 3/4 கப்பு அளவு தான் வரும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வெள்ளை சீனி ரெண்டையும் சேர்க்கும்போது கரெக்டாக 3/4 கப்பு அளவுக்கு வருது. இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து கரெக்டான அளவில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி மிட்டாய் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரை சீனி ரெண்டையும் சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து வடிகட்டி எடுத்திருந்த இஞ்சி சாறு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி மிட்டாய்க்கு வந்து ஒரு கம்பிப்பாக தான் வரட்டும் அப்படிம்பாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. வடிகட்டின இஞ்சி அப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பிப்பாக தான் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேர்த்துருந்த நாட்டு சர்க்கரை சீனி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து பொங்கி வர ஆரம்பித்ததும் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி மிட்டாய்க்கு வந்து டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். காரம் நல்லாவே தெரிஞ்சுது. இனிப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் இருந்துச்சு. இதுக்கு மேலே இனிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா இஞ்சி மிட்டாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதனால் நான் சேர்த்துருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. நெய் எதுக்காக சேர்த்துருந்தேன் அப்படின்னா, கட் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த கலர்லாம் மாறிடுச்சு. நல்ல டார்க் கலரில் வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம வந்து கடைசியாக கம்பிப்பதம் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரும், இல்லைனா ரொம்ப தண்ணியாயிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கிறேன். தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம கையால் எடுக்கும்போது என்ன சொல்ல நல்லா ஜெல் பதமாக இருக்கணும், கரையக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி மிட்டாய் வந்து கரெக்டான பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்து கரெக்டான லெவலில் இந்த பாருங்க உருட்டி எடுக்கும்போது நல்ல ஜெல் பதத்துக்கு வந்துட்டு, இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து அதை ஊற்றி விட்டுறணும். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் வச்சுருக்கேன். இது வந்து மைக்ரோவேவ் அவன் சேஃப் தான். இதில் தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் வந்து கத்தி வச்சு கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ண முடியாது, ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் அந்த ஹீட்டு கம்மியானதும் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன்.
இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும், பீஸ் வரவே செய்யாது. அதனால் நான் கொஞ்சம் சூடு கம்மியானோடனே இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பீஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இன்னமும் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் இறுகிட்டு, அதனால் எனக்கு எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதனால் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து எடுக்க ஈஸியாக வரும் அப்படின்னு. இதில் உள்ள பீஸ் எல்லாத்தையும் தனியாக எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக போராடிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எடுக்க வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸு மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா போதும், மீதி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீதி எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் நம்ம கோடு போட்டோம் தெரியுமா, அதுலேருந்து அப்படியே தண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இனி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து உடச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வருமா இல்லை நொறுங்கிருமா அப்படின்னு. சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இஞ்சி மிட்டாய்க்கு நான் சேர்த்துருந்த காரம், இனிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்தது. கட் பண்ண இஞ்சி மிட்டாய் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மல் வெள்ளை சீனியை விட இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதுவே கருப்பட்டி சேர்த்து நம்ம வந்து இஞ்சி மிட்டாய் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு கலர்லாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த இஞ்சி மிட்டாய். நான் வந்து டெய்லியுமே ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டது எதுவும் செமிக்கலை அப்படின்னாலும் ஒரு இஞ்சி மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுட்டு சூடாக வெந்நீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் செமிச்சிடும். ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கடுங்காப்பி குடிக்கிறதுனால நான் வந்து ஒரு பீஸ் இஞ்சி மிட்டாய் எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நம்ம தனியாக இஞ்சி தட்டி போட வேண்டியதில்லை. இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சீனி சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. காப்பித்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து காஃபித்தூள் சேர்க்காமல் இப்படி தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைமாக நாட்டு சக்கரை சேர்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இஞ்சி மிட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இதே அளவில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.